ஹாய் காய்ஸ், வாங்க குயிக்காக நம்ம எப்படி வீட்டில் ஹோம்மேட் பன்னீர் பண்ணுறோன்னு அதை பார்க்கலாம். நாங்கள் A2 மில்க் வாங்குகிறோம். ஸோ எப்பவுமே இது மேலே வர மலாய் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஹோம்மேட் பட்டர் அண்ட் ஹோம்மேட் கீ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் அரோமா சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக இதை விட நிறைய வரும். பட் இன்றைக்கி நேற்று நாங்கள் செட் பண்ண இது மில்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டதால் அந்தளவுக்கு இல்லை இன்றைக்கி. ஸோ இப்போ பால் எடுத்து ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கேன். இப்போ ஜஸ்ட் இதுக்கு பால் பொங்கி வர்றதுக்கு முன்னாடி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பால் ஒரு 2 மினிட்ஸில் பொங்கி வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ்னால் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ண அது பால் பிரியும். இப்போ நான் செகண்ட் டைம் ஆட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் டைம் நான் ஆட் பண்ணதுலேயே பாருங்கள் எப்படி திரிஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா பால் திரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி தனியாக இந்த பன்னீர் தனியாக வந்துருச்சு. ஹை ஃப்ளேம்லேயே தான் பால் கொதிக்குதுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் லெமன் ஆட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்க நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இதுவே போதும் உங்களுக்கு. ஸோ இன்னும் இது ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இது இன்னும் இந்த லம்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்றா சேர்கிற அளவுக்கு அந்த பால் அந்த ஃபுல்லாக ஒன்றா சேர்கிற அளவுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டுங்க. பாருங்கள், நம்ம பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 விதத்தில் பன்னீர் பண்ண போகிறேன். ஒன்று இந்த மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று இல்லைன்னா நான் ரெகுலராக இதில் தான் பண்ணுவேன். இப்போ தான் நான் இதை ஆர்டர் பண்ணி இப்போ இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் யூஸ்வலாக இந்த ஜல்லடையே போதுங்க. ஈஸியாக இந்த ஜல்லடையில் இப்படி வச்சுட்டு அந்த பன்னீரை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு கல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ இந்த பன்னீரை வந்து நீங்கள் இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதுலேயும் நான் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வே வாட்டர் வேஸ்ட் பண்ணாதீங்க. வே வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்திங்க, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்.